ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சில இன்னும் நீங்கள் போல்ட்டாக பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ போடுறது பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமாக காமன் மேன், அதாவது நம்ம ஊருங்கலேருந்து டீ கடை பெஞ்சில் பேசுகிறாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு காமனாக பேசுகிறோம் அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இவ்வளோ நாளாக. ஸோ இதனால் பிரதிபலன் என்ன கிடைக்கும், அதனால் என்ன கிடைக்கும், அந்த ஒரு எதிர்பார்ப்போடலாம் நான் இந்த ஒரு வீடியோவும் போடல. ஒரு அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக நான் என்னுடைய வீடியோஸ்லாம் போடல. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை ஜஸ்ட் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஷேர் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு தகவல்கள் ஈஸியாக போய் சேரும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இது ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷேரிங், அவ்வளோதான். இது கமர்ஷியலாலாம் நான் எந்த ஒரு வீடியோவும் நான் போடல இதுவரை இவ்வளோ வருஷங்களில். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோலாம் ரொம்ப சிம்பிளாக தெரியும். மொபைல் ரெக்கார்டிங்காக இருக்கும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் சிம்பிளாக இருக்குமே தவிர ஒரு கமர்ஷியல் பெரிய ப்ரொஃபஷனல் லெவலில் எடிட் பண்ணி இந்த மாதிரி வீடியோலாம் நான் போடுறதில்லை. சரி, இன்றைக்கி இந்த வீடியோ ஏன் இவ்வளோ காலையில் 5 மணிக்கெலாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்னு இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்க மாட்டேன். என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பாக இருக்கட்டும், என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், 2 குரூப்லையும் நான் அவைலபிள் இருக்க மாட்டேன் இன்றைக்கி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுடைய ஹோம்ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க்கை ஃபாலோ பண்ணி ரெகுலராக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் அடுத்த லெவல் போக முடியும். ஓகே, ஸோ இது ஃப்ரீ குரூப்லேயும் சரி, என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் எந்த ஒரு ஷேரிங் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி நான் அவைலபிள் இருக்க மாட்டேன், அந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃப்ரீ வெபினார் குரூப்பில் பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக திரும்ப உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த எஜுகேஷனல் கற்றுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வரவேற்கிறேன். அதே மாதிரி அந்த வெளியே போக சொல்ல பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட 500 பேர் ஒன்றா வெளியே போயிட்டாங்க. ஏன்னா இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் இல்லீகலாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன், லீகலாக தான் போய் இப்படி தான் மூமெண்ட் இருக்கும், ஆப்ஷன் சார்ட்டை பற்றி நான் எந்த ஒரு டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி ஃபார் நம்மளுடைய மெயின் சார்ட் என்ன இருக்குதோ அது மேலே அனாலிசிஸ் பண்ணோம். நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் புரிஞ்சு அதுக்கப்புறம் எடுத்துங்க அப்படின்னா டக்குன்னு அதுலேருந்து முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இன்னும் கூட பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட 775 பேர் தான் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த 775 பேருக்காக நம்ம ஒரு வீடியோ அடுத்த லெவல் போடலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த டெய்லி நான் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துட்டு வரேன். ஆனால் அதுக்கு வியூஸ் அந்த 775 பேர் இருந்தால் கூட அதில் 200-300 வியூஸ் கூட மேலே தாண்ட மாட்டேங்குது. அதே மாதிரி லைக்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பத்தில் தான் இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் நம்ம 2024 முழுசாக கேப் கொடுத்துருந்தேன் என்னுடைய ஹெல்த் இஷ்யூனாலையும். 2023-24 2 வருஷமும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ 2025 நம்ம பிக்கப் பண்ணி திரும்ப உள்ள வந்துட்டுருக்கோம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்டை உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட், லைக்ஸ் அண்ட் சப்போர்ட்டை எவ்ரி வீடியோக்கும் பண்ணிவிடுங்க. இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்றப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக அனாலிசிஸ் தேடிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் கற்றுக்கணுன்ற எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் ரீச் ஆகட்டும். இந்த இன்ஸ்டண்ட்டாக குயிக் மணி பண்ணுறவங்க, டபுள் ட்ரிபிள் பண்ணணுங்க, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறவங்க எதிர்பார்ப்பாங்க. அதாவது எனக்கு உழைக்கலாம் முடியாது, எனக்கு புரியல, ஓகே, அதனால் நான் வேறு என்னுடைய ஃபண்டை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு வாங்குறாங்க இல்லையா, உங்களுடைய பணம் 90% உங்கள் கை விட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுங்க. மிச்சம் 10% தான் அதுவும் ரொம்ப பிரபலமானவங்க, நம்பிக்கையானவங்க மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. மிச்சம் 90% உங்கள் பணம் கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட் ரூட் தேடுறது இன்னும் தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைடா விட்டுடுங்க, தப்பே கிடையாது. அதாவது இங்கே தான் முட்டி மோதி இங்கே தான் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்களா, ஸ்டாப் லாஸ் போடுங்க. 1 அல்லது 2 ட்ரேடுக்கு மேலே எடுக்காதீங்க. ஏன்னா அப்போயே தெரிஞ்சிடும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயோ அல்லது 2வது ட்ரேட்லேயோ தெரிஞ்சிடும் உங்களால் முடியுமா முடியாதா அப்படின்றது. நீங்கள் மீண்டும் பண்ண வேண்டியதுக்கு அவசியமே கிடையாது, அதுவும் புரிஞ்சுங்க. அதே மாதிரி டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லாபத்தை போக சொல்லும் அந்த லாபத்தில் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் ஒரு 5,000 10,000 ப்ராஃபிட் எக்ஸிட் ஆகிறது, 10,000 20,000 லாஸ் ஆக சும்மா சைலண்ட்டாக கை கட்டி வேடிக்கை பார்க்குறது, இதெல்லாம் வேணாம். ரைட்டுங்களா? இதை நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க, ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். விருப்பமே தான் எடுத்துங்க, இல்லைனா விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம்.
ஏன்னா சும்மா காலங்காத்தால் ரொம்ப மாதிரி அறுத்துக்கிட்டு இருக்காங்க, விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னா என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இது வந்து எதுக்காகனா பாமர மக்கள் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு அடிக்ஷன் மாதிரி உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து சில விஷயம் புரிய வச்சா தான் அவங்களுக்கு புரியுமே தவிர, நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்குங்க, பார்த்துருக்கீங்க, சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பொறுமை வந்துட்டுருக்கும். ஆனால் அவங்களுக்கு பொறுமை இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்னா ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க, அல்லது வேறு வீடியோ பார்க்க போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து புரிதல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு தான் சில விஷயங்கள் வந்து சில வீடியோவில் அப்பப்போ மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம டக்குன்னு மார்னிங் அப்டேட் இது இங்கே போவோம், இது அங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது கொஞ்சம் புரிஞ்சுங்க. அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டவங்க அடுத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு புரியட்டும். உங்கள் பணம் வந்து உங்கள்கிட்ட இருக்குதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க தெரிஞ்சு பண்ணுங்கள். சும்மா மார்க்கெட் ஒரு 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம டக்குன்னு உட்காந்துருவோம் ட்ரேட் பண்ண அப்படின்றது விஷயம் கிடையாது. என்ன பண்ண போகிறீங்க 9:15 மணிக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்கள்கிட்ட பணம் ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குதா, உங்களுடைய நஷ்டம் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய லாபம் எவ்வளோ வருது, என்ன பண்ண போகிறேன், இது நடந்தால் இதை பண்ண போகிறேன், இது நடந்தால் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு தெளிவான முடிவெடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, லாபம் வந்தே வரணும்னு கட்டாயம் கிடையாது, நஷ்டம் வரணும்னு கட்டாயம் கிடையாது. எது நடந்தால் என்ன பண்ண போகிறோம், மந்த் எண்டில் நம்ம என்னவாக இருக்கணும், சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். மந்த் எண்டில் 5% லாபத்தில் இருக்கீங்களா, ரொம்ப நல்ல விஷயம், தப்பே கிடையாது. எல்லோரும் 50%, 100%ன்றாங்க, சான்ஸே கிடையாது. நீங்கள் 5%, ஏன் அவ்வளோ, ஏன் 3% மாதம் கடைசியில் நீங்கள் லாபத்தில் இருந்தால் கூட யூ ஆர் குட். நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன், எது பண்ணுறது தெரியாது, என்கிட்ட இருக்க பணம் குறைஞ்சிட்டே வருது, நான் லாஸ் நேற்று ஸ்டாப் லாஸ் ஆச்சு, இன்றைக்கி ஸ்டாப் லாஸ், இன்றைக்கி ஓவர் ட்ரேடிங் பண்ணி, இன்றைக்கி எமோஷனல் ட்ரேடிங் பண்ணி, இன்றைக்கி கேபிட்டல் டவுன் ஆகி இருக்குது அப்படின்னா அப்போ அது எதுக்காக இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க? அப்போது கொஞ்சம் பிரேக் எடுத்துங்க, ஒரு மாதம் 2 மாதம் பிரேக் எடுத்துங்க. பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று யோசனை பண்ணுங்கள், என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு பாருங்கள். சும்மா எதுவும் டெய்லி பணம் கொண்டு வரது போயிட்டே இருக்குன்னா எதுவும் பண்ண முடியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டாபிக் போகலாம் வாங்க. ஏன்னா எனக்கு ஒரு மனசு தாங்கலை, அதனால தான் வந்து அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டேன். வேறு எதுவும் இல்லை, தவறாக இருந்தாலும் மன்னிச்சுக்கும். ஓகே, நிஃப்டி 50 என்ன சார் ஆகும், இப்போ என்ன சார் பிளான் பண்ணலாம்? ஃபஸ்ட் நம்ம வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ டவுஜான்ஸ் எங்கே இருக்குது, எஃப்ஐ டேட்டா என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டவுஜான்ஸ் சார்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. மார்க்கெட் ஸ்மூத்தாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 30 மினிட்ஸ் சார்ட், இது க்ளீனாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்குது. ஓகே, சரி. எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 366 கோடி ரூபா வந்து எஃப்ஐஐ வந்து வாங்கியிருக்காங்க. டிஐ பார்த்திங்கன்னா 3,326 கோடி ரூபா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து வாங்கியிருக்காங்க. ரைட், ஓகே. அதுக்கு முந்தின 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா 1,124 கோடி ரூபா விற்றுருக்காங்க. டிஐ பார்த்திங்கன்னா 2,293 கோடி, ஐ மீன் 2,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 10,000 கோடி யார் எஃப்ஐ விற்றுருக்காங்க, 36,000 கோடி வந்து டிஐயும் வாங்கியிருக்காங்க. அப்போது மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு அப் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ கரெக்ஷன் வரும், நம்ம இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் மார்க்கெட் கீழே வந்தால் கூட திரும்ப மறுநாள் 100 பாயிண்ட் 180 பாயிண்ட் கேப் அப் ஆகிடுது. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்மூத்தாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. சரி, நம்ம குளோபல் இண்டெக்ஸில் கிஃப்ட் நிஃப்டி எங்கே இருக்குது அதையும் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 55 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்குது. ஓகே, மிச்சப்படி பார்த்திங்கன்னா டவுஜான்ஸ் எல்லாம் ப்ளஸில் தான் இருக்குது, S&P வந்து ப்ளஸில் இருக்குது, நாஸ்டாக் ப்ளஸ்ஸு, அப்போ யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம கிஃப்ட் நிஃப்டி மட்டும் தான் வந்து ஒரு மைனஸில் காமிக்குது. நிக்கே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம இதை எப்படி சார் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டுக்கு போகலாங்க. சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு, டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூவ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நேற்று சொல்லி இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சரியாது, ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கண்ணா. ஆனால் கேப் அப் ஆகிடுச்சு. கேப் அப் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக கரெக்ஷன் வந்துச்சு. இதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு இந்த பாக்ஸ்க்குள்ளே போகிறதுனால ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். ஸோ ஸ்மால் மூமெண்டம், அது ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு சின்ன மூமெண்டம். அதுக்கப்புறம் பாக்ஸுக்குன்னு வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்தப்போ இந்த பக்கம் எனக்கு வந்து செல்லிங்கான ஒரு கிளியரன்ஸ் இல்லை இந்த இடத்துல. ஏன்னா மார்க்கெட் ஸ்மூத் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து கேப் ஃபில் பண்ணணும் அப்படின்றது எல்லாருடைய மைண்ட்லேயும் வந்து க்ளீனாக தெரியுது. இந்த இடத்துல எல்லா முக்கால்வாசி ட்ரேடர்ஸ் வந்து க்ளீனாக தெரியுது. அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து நான் வந்து நம்புறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு தான் வந்து இந்த மூமெண்டம் நான் கேட்ச் பண்ணல. பொதுவாக வந்து 90% டைம் வந்து இந்த மாதிரி ட்ராப் மாதிரி காமிச்சிட்டு அகெயின் வந்து மேலே மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பெக்டில் தான் வந்து எப்போனா திரும்ப மேலே
ரிவர்ஸ் அடிக்கும் அப்படின்றதுக்காக இந்த கேப் ஃபில்லை நான் வந்து நேற்று சஜஷன் பண்ணல. ஓகே, ஆனால் அந்த கேப் ஃபில் நடந்தது. ஓகே, அப்போது கேப் ஃபில் நடந்து இங்கேருந்து பையர்ஸும் ஆக்டிவேட் ஆகிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு 2 விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த கீழே அகைன் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ப்ரைஸு இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு டபுள் பாட்டம் மாதிரி கிடச்சிட்டு மேலே வந்து மூமெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, சரி, இன்னொரு சான்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு கொஞ்சம் இந்த இடத்துல இப்போ அந்த 55 புள்ளிகள் மைனஸில் இருக்குது இல்லையா, மேபி இந்த இடத்துல கீழே வர மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் எங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்கிட்டு இதே மாதிரி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ரெண்ட் அப்படின்னா கண்டினியூ அப்படியே மேலே எப்படி கீழே போயிடாது. சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைம் கூட வந்துருச்சுன்னா நமக்கு ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கால் எடுங்க புட் எடுங்க ரெண்டுமே வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடந்தால் நீங்கள் வந்து இங்கே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 வரலும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வந்து அப்பர் சைடுக்கான பிளான். டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சைடு இந்த சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அது வரை டவுன் சைடு எதுவும் கிடையாது. ஏன்னா இங்கே கீழே வராதெல்லாம் வந்து எப்போனா மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நிஃப்டி 50 டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. நம்ம பேங்க் நிஃப்டி போடலாம். பேங்க் நிஃப்டியில் என்னென்ன பிளான் இருக்குதுன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கூட உங்களுக்கு கேப் ரீஃபில் முடிஞ்சுது. கேப்பை ரீஃபில் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ பிரேக் அவுட் நடந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 56,000 வரலாம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆனால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஹையர் ஹைட் நடந்துச்சுன்னா திரும்ப வந்து இந்த ஹையெலாம் எஸ்எல் இருக்கும். ஸோ 55,850 ஃபஸ்ட் லெவலும் 56,000 வந்து 2வது லெவலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடுக்கான பிளான் எனக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த லெவல் கட் ஆகணும். இந்த லெவல் 55,500 கீழே வந்தால் தான் நம்ம வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணோம். அது ஒரு டவுன் சைடு பிளான் எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார் ப்ரைஸ் கீழே வந்தால் கூட நம்ம அப் சைடுக்கான பிளான் தான் பண்ணிகிட்டு போகிறோம். இது பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் கூட ஒரு அப் சைடுக்கான பிளான் தான். ஏன்னா லாஸ்ட்டு மார்க்கெட் முடிவு சந்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்காங்க. ஸோ ஆக்டிவேட் ஆகிட்டு கீழே வந்தால் கூட இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். திரும்ப வந்து ஒரு அப் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். உங்களுக்கு 83,200 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எப்போ இந்த லெவல் தாண்டி கீழே உங்களுக்கு ரெட் கலர் கேன் க்ளோஸ் கொடுக்குதோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து வேறு மாதிரி ஆங்கிளில் திங்க் பண்ணலாம். அது உடனே டக்குன்னு ஷார்ட் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் கீழே வருதா, இங்கேருந்து ஹையரே ஃபார்மேஷன் பண்ணி கீழே ட்ராப் பண்ணி கீழே வருதா அப்படின்னு பார்த்து நம்ம 200 EM சப்போர்ட் எடுத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணோம். ஆனால் டவுன் சைடுக்கான பிளான் 3த்துலேயுமே கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு தான் பிளான். மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வந்தால் கூட பரவாயில்ல, அதில் நீங்கள் நான் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய ரெகுலர் வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சு, உங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ண முடியுது உங்களால் அப்படின்னா இங்கே என்ன மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி ரிஸ்க் எடுத்து பண்ணிங்கன்னா அதே சேம் உங்களுக்கு 10க்கு 2 அந்த ரேஷியோவில் டவுன் சைடுக்கான பிளானை பண்ணுங்கள். ஆனால் நான் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்து என்னுடைய வியூஸை 3த்துலேயே ஷேர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ.